அற்புத கீர்த்தி வேண்டி ஆனந்த வாழ்க்கை வேண்டி நற்பொருள் துவிதல் வேண்டி நலமெல்லாம் பெருக வேண்டி கற்பகமூர்த்தியானை பொற்பதம் பணிந்து பாரீர் பொய்யில்லை கண்ட உண்மை. உலகெங்கு வாழும் நமது நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஜோதிட தகவல் என்ற தலைப்பில் இப்பொழுது ஒருவருடைய ஜாதகத்தில் ஆயுள் பலத்தை தெரிந்து கொள்வது பற்றிய விளக்கத்தை இங்கே பதிவு செய்யப்படுகிறது. இப்போ இதுவரைக்கும் நல்லா தானே சொல்லிக்கிட்டு வந்தீங்க. ஒருவருடைய ஆயுளை பற்றி ஆய்வு செய்ய என்ன அவசியம் ஏற்பட்டிருக்கிறது என்று கேட்கலாம். பொதுவாக 50 வயதை கடந்தாலே அந்த குறிப்பிட்ட வயதில் உள்ளவர்கள் பார்க்கு, கோயில் அல்லது டீ கடையிலேயோ சந்தித்து பேசி கொண்டிருக்கும்போது ஒருவர் கேட்பா அடுத்தவரை பார்த்து, என்ன நீ சும்மா ஏதாவது குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறியாமே, பையன் வந்து ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான், காடு வாங்குது, வீடு போகுங்குது, என்னமோ 1000 வருஷம் இருக்கிற மாதிரி இந்த உலகத்தில் என்னமோ பேசிக்கிட்டு இருக்கியப்பா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேட்பார் இன்னொருத்தரை. வீட்டில் போட்டதை சாப்பிட்டு பேசாமல் இருப்பியா, தேவையில்லாமல் பேசிக்கிட்டு ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்கியாமே, பிரச்சனை பண்ணிக்கிட்டு அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்லுவார், அதுக்கு தாப்பா நானும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன், எப்போ போகலாம்னு அந்த நேரம் வர மாட்டேங்குதே, நான் என்ன செய்வேன் அப்படிம்பார் அவர். இது போன்ற நிகழ்வுகளும் மனித வாழ்க்கையில் நடக்கத்தான் செய்கின்றது. அப்போது இந்த ஆயுளை நிர்ணயம் செய்ய இவர்களுக்கே என்னமோ அதிகாரம் இருப்பது போல் பேசிக்கொள்வார்கள். இப்போ சமீபத்தில் கூட கிராமத்தில் ஒரு ஜல்லிக்கட்டு நடக்கிற பொழுது நான் போயிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அப்போ அந்த ஜல்லிக்கட்டு நடக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஒரு அரச மரத்து நிழல், அதில் ஒரு 10 பேர் கிராமவாசிகள், வயதானவங்க, வசதியானவங்க, நடுத்தரவாதிகள், வறுமையில் இருக்கிறவன் எல்லாம் ஒரு 10 பேர் கூடி பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு அரை மணி நேரம் வந்து அந்த இடத்துல உட்காந்துருக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தது. நல்ல அரச மரத்து நிழல் இல்லையா. இப்போ அந்த அரச மரத்து நிழலில் வந்து நல்லா துண்டை விரித்து படுத்துக்கிட்டு பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கிற பொழுது அது ஒரு பழமொழி சொல்ல உண்டு, அரச மரத்து நிழலும் அடுத்த வீட்டுக்காரோட உறவும் அவ்வளோ ஒரு இன்பமாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி அதை அனுபவித்து பார்த்தா தான் தெரியும் இது அரச மரத்து நிழலில். அப்போது அதில் ஒருத்தர் பேசிக்கிட்டே இருக்கல கேட்குறாரு, என்னப்பா முனிச்சாமி, என்ன நீ வந்து ஏதோ வீட்டில் மருமக வந்து பிரச்சனையா என்ன, எப்படி இருக்குது குடும்பம் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு இன்னொருத்தர் சொல்கிறார், அவருக்கு என்னப்பா பிரச்சனைன்னு தான், அவருக்கு என்ன, அவருக்கு வந்து 200-300 மூட்டை நெல் வருது, மயங்கி சம்பாதிக்கிறாங்க, அவருக்கு என்னப்பா பிரச்சனைவாதியாக இருந்தாலும் அவருக்கு என்னப்பா அப்படிங்கிறாரு. அதில் இன்னொருத்தர் சொல்கிறாரு, அது 200 மூட்டை 300 மூட்டை அடிக்கலாம், ஒரு கிட்னி இல்லைப்பா அவருக்கு, அவர் இங்கே அப்புறம் 300 மூட்டை அரிசி வந்து என்ன பண்ண போகுது அப்படின்னு சொல்லி அவர் கமெண்ட் பண்ணுறாரு. அந்த பேச்சு முடிஞ்சோன்னே இன்னொரு பக்கம் திரும்புகிறாங்க, அவர் கொஞ்சம் வசதியானவராக இருக்கிறார், என்னண்ணே கோவிந்தண்ணே, இன்னும் பையன் என்னமோ வந்து அமெரிக்காவில் இருக்கிறான்னா, கல்யாணம் காட்சி பண்ணுறியா இல்லையா அப்படிங்கிற மாதிரி அவர் பேச்சு எடுக்கிறாரு. அதைத்தாப்பா நானும் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறேன், ஜாதகம் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், பொண்ணு அமைஞ்சா ஜாதகம் சரியாக அமைய மாட்டேங்குது, ஜாதகம் அமைஞ்சாக்கா பொண்ணை பிடிக்க மாட்டேங்குதான், அது மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன், ஏதாவது ஒரு கூட சொல்லிக்கிட்டு அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. சரி, என்ன உடல்நிலையில் ஏதோ கோளாறுன்னு சொல்லி கேள்விப்பட்டேன் அப்படின்னா அது இன்னொருத்தர் கேட்குறாரு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, அதெல்லாம் வந்து ஒன்றும் கிடையாது, எதாக இருந்தாலும் பார்த்துக்கலான்ட்டு இப்படி பேசிக்கிட்டு இருக்க. பக்கத்தில் இருக்க இன்னொரு சொல்கிறாரு, அவருக்கு என்னப்பா குடலை தூக்கி வெளியிலே போட்டால் கூட அதெல்லாம் வந்து உயிரே காப்பாற்றி விடுவாங்க டாக்டரு, அந்தளவுக்கு வசதியானவர், நம்ம மாதிரியா வசதி இல்லாமல் இருக்கிறாங்க, அவருக்கு என்னப்பா அண்ணனுக்கு அப்படின்னு சொல்லி இன்னொருத்தர் நடுத்தரவாதியாக இருக்கவர் கமெண்ட் பண்ணுறாரு. அப்படி பேசிக்கிட்டு இருக்கையில் இன்னொருத்தர் சொல்கிறாரு, உண்மையிலே அவருக்கு வந்து குடலை இருக்க ஆப்ரேஷன் பண்ணி குடலில் வந்து இதாக இருக்குப்பா, ஏற்கனவே வந்து பிரச்சனைப்பா, 2 இட்லிக்கு மேலே அவர் சாப்பிட முடியாது, அந்த இது எனக்கு தானே தெரியும், நீயா கிட்டேருந்து பார்த்துக்கிட்டு இருக்க, எதையும் சாப்பிட முடியலை, ஏற்கனவே சுகர் வேறு, அவர் 4 வீடு இருந்தான்னா 2 கார் இருந்தான்னா, பையன் அமெரிக்காவில் வேலை பார்த்தான்னா, கடையில் இதை எதையும் அனுபவிக்கிறதுக்கு அவருக்கு வந்து நினச்சதை சாப்பிட்றக்க முடியலப்பா. இப்படியெல்லாம் பல மாதிரிப்பட்ட பல விஷயங்களை பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையை நம்ம கேட்க வேண்டியிருக்கு. இது நிகழ்வு நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அப்போது என்ன தான் வசதி இருந்தாலும், 4 கார் இருந்தாலும், 4 வீடு இருந்தாலும், நல்லா பசங்க சம்பாதிச்சாலும் கூட ஒரு சிலருக்கு ஏக்கர் கணக்கில் வந்து நிலம் இருக்குது, பண்ணை வீடு இருக்குது, 300-400 மூடை நெல் அடிக்கிறாங்க, இதெல்லாம் இருக்குது. ஆனால் உடல்நிலை சம்மந்தப்பட்ட நிலைகளில் பார்க்குற பொழுது ஒரு குறிப்பிட்ட வயசில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நோய் வரத்தான் செய்யுது. அப்போ ஆயுள் பலத்தை நிர்ணயிக்கிறது இந்த நோயா, அந்த ஆயுள் பலத்தினுடைய நிலையா அப்படின்னு நாம் அதை கொஞ்சம் ஆய்வு பண்ண வேண்டியிருக்கு. இப்போ இந்த மாதிரி பொதுவாக 60 வயதை கடந்தவர்கள் சிலர் நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனையில்
தீவிர சிகிச்சை பிரிவில் கூட உள்ளவர்களை பற்றி ஆயுள் எப்படி இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள அவர்களின் குடும்பத்தார்கள் ஜாதகத்தை பார்க்க வரும்போது இந்த ஜாதகருக்கு எந்த வயதில் மரணம் ஏற்படும் என்பதை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க. அது தகப்பனாக இருக்கலாம், தாயாக இருக்கலாம், இந்த உறவினராக இருக்கலாம். அப்போ அவங்க அந்த சம்மந்தப்பட்டவங்க ஜாதகத்தை கொண்டு வர்றாங்க, அவர்கள் ஜாதகத்தை. இப்போ இப்படி ஒருவர் சொல்வதற்காகவோ அல்லது அவர்கள் நினைப்பதற்காகவோ இவர்கள் கேட்பதற்காகவோ ஆயுளை ஒருவர் முடிவு செய்து கொள்ள முடியாது. அது எப்போ ஆயுள் முடியும் என்ன அப்படிங்கிறது அந்த ஆயுளினுடைய தன்மைக்கு எத்தனையோ கிரகங்களுடைய வலிமையை பொறுத்து அது இருக்குது அப்படிங்கிறது ஒரு கணக்கு இருக்குது. இப்போ ஆயுள் பலத்திற்கு இந்த கிரக அமைப்பை பற்றி நாம் ஆய்வு செய்யும் பொழுது அது எத்தனையோ விதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. உறைந்திட பெருநீல் வீட்டை உத்தமர் உருபேபார்க்கில் நிறைவரும் ஆயுளோடுங்கிறான். எடுத்த உடனே அந்த பாட்டில் நிறைவான ஆயுள் நேர்வரும் திரிவினோடும் வரைநில நிறுத்தினோடு சென்னஞ்சேர் பூமியோடு சித்திரமாடகூடம் உன்னத வாகனங்களோடு உயர்வர வாழ்வான்னு சொல்லி யோகா பாக்கியம் சொல்லப்பட்டிருக்குது. இந்த ஆயுள் இருந்தால் தானே சித்திரமாடகூடம், உன்னத வீடு, உயர்ந்த வீடு வாசல், இதெல்லாம் ஆயுள் வேணும்ல அதை அனுபவிக்கிறதுக்கு. அப்போ அதில் நிறைவான ஆயுள் இருக்குங்கிறான். எது அந்த குரு ஒன்று ராசியை பார்க்கணும், இல்லைன்னா லக்கணத்தை பார்க்கணும். இந்த மாதிரி இருந்தால் அவங்க அந்த நிறைவான ஆயுளை வாழ்வாங்கங்கிறது அந்த ஆயுள் பலத்தை உறுதி செய்யப்படக்கூடிய ஒரு கிரக அமைப்பு அப்படிங்கிறான். அது இப்போ சுபக்கிரகங்களாக இருக்கக்கூடிய முக்கியமாக குரு அந்த சந்திரனையோ இல்லை லக்கணத்தையோ பார்த்தா அப்படி இருக்குங்கிறது அது ஒரு கணக்கு. அடுத்து ஒரு கணக்கு என்ன சொல்லப்படுது, வாகன நாதன் நான்கில் வந்திர ஆட்சி உச்சம் ஆகவே கேந்திர கோணம் ஆகினால் கீர்த்திமானால் தேகமாய் கட்டில் மெத்தை சேத்திரம் நல்ல விடும் பாகமாய் ஆயுள் திருக்கம்ட்டாங்க. அப்போ அந்த கட்டில் மெத்த இது இருந்தால் கூட சுகம் இதெல்லாம் வாகனம் வச்சு நல்லா இருப்பார், கனரக வாகனங்களாம் வச்சு அவருக்கு தொழிலாக பண்ணலாம், இதெல்லாம் வீடு வாசலாம் இருக்கும், நல்ல கட்டில் மெத்தை அப்படிங்கிறது இருக்கிற பொழுது அதில் ஆயுளும் இருக்குது அப்படிங்கிறான். அப்போ இந்த வாகனநாதன்கிறது 4ஆம் இடம் வாகனஸ்தானம், 4ஆம் இடம் அசையா சொத்து. அந்த ஸ்தானாதிபதி நல்லா வலுத்திருந்தால் இவர்கள் இந்த யோகத்தை அனுபவிப்பதற்கு ஆயுளும் இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து என்ன சொல்கிறான், அறிவித்தேன் இன்னமொன்று அன்பாய் கேளு அட்டமொத்தன் 3 அமர்ந்தவாறும் கரைந்திட்டேன் கருவூரிலிருந்து வந்த காலையவன் 100 ஆண்டு வசிப்பானப்பா. அப்போ இந்த 8க்கு 8ஆம் இடத்துல, அதாவது 3ஆம் இடத்துல அந்த ஆயுள்காரகன் நல்லா இருந்து, இல்லை லக்னாதிபதி இல்லை சனி நல்லா உச்சம் பெற்று அந்த 3ஆம் இடம் வலுத்தால் அது திரேகஸ்தானம் இல்லையா. அப்போ அது வலுத்திருந்தாக்க இந்த ஆயுள் பலம் நல்லா வலுவாக இருக்குது அப்படின்னு அங்கேயும் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அறிந்த லக்கணத்திற்கு அதிபன் உச்சமே செறிந்து கேந்திரம் சேர்ந்து நல்லோருடன் உறைந்து தூயரவர் உரைமனை ஒற்றில் நிறைந்த ஜீவனவன் பெறுவது நிச்சயம். அப்போ நிறைந்த ஒரு பொருளாதார முன்னேற்றோட நீண்ட ஆயுளோட வாழக்கூடியதும் இருக்குது. அப்போது இந்த அறிந்த லக்கணத்திற்கு அதிபன் உச்சமே, அப்போ லக்னாதிபதி அந்த லக்கணம் வலுப்பற்று அது நல்லா இருந்தால் இந்த ஒரு நீண்ட ஆயுள் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்து என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, பலம்பெறும் லக்னாதி வன்மையாய் ஆட்சி உச்சம் கலங்கரும் பொன்னன் தோன்றி கருத்துடன் இருகன் நோக்கி அலம்பெறும் அஷ்டமாதி அசைவிழா உச்சம் பெற்றால் இலங்கிய முனியகளாய் இவனுக்கு ஆயுள் 100 என்றும் சொல்லப்பட்டிருக்கு. இப்படி ஆயுளை பற்றி அந்த வலிமையை பற்றி ஆயுள் வலிமைக்கு ஆயுள் அதிகமாக கொடுக்கக்கூடிய கிரக வலிமைகள் அமையக்கூடிய எத்தனையோ ஜாதகங்களில் எத்தனை பேருக்கு அமையப்பட்டிருக்கு. இது ஒரு நிலை. எப்போது அது நிறைய இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். நிறைய கிரகனுடைய சேர்க்கைகள், கிரக அந்த அமைவுகள், லக்னாதிபதி சனிங்கிற அதாவது ஆயுள் காரகன், அந்த ஆயுள் சாணாதிபதி, அட்டமாவதி என்று சொல்லப்படக்கூடிய ஆயுள் சாணாதிபதி, இந்த கிரகங்கள்லாம் சில ஜாதகங்களில் சிலருக்கு வலிமையாக இருந்தால் அவர்களுக்கு ஒரு வேளை நான் கீழே சொல்லக்கூடிய நான் என்ன விவரத்துக்கு அப்புறம் சொல்கிறேன், அந்த மாதிரி தோஷம் கொடுக்குறதா இருந்தாலும் கூட ஆயுள் தோஷம் அது அப்போது நடக்காது, நீட்டித்த ஆயுள் கிடைக்கும் என்று கூட சொல்லப்படுகிறது. இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட கிரகங்கள் நல்ல வலிமை பெற்றிருந்தால். அப்போ இது மாதிரி எத்தனையோ விதத்தில் இந்த கிரகம் ஆயுளுக்கு வலிமையை பற்றி நிலையை சொல்லலாம். இப்படி வயதானவர்களின் ஆயுளை பற்றி அது சம்பந்தப்பட்டவர்கள் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கேட்பதும் நேரில் வருவதும் இது பற்றி விளக்கங்கள் கேட்பதும் நடைமுறையில் இருப்பதால் இந்த விளக்கத்தை நாம் இப்பொழுது பதிவு செய்யப்படுகிறது. குறிப்பாக ஒருவருடைய ஜாதகத்தில் மாரக கிரகங்கள் எது என்பதை பார்க்கும்போது, ஒருவருடைய ஜாதகம் மேசலக்கணமாக இருந்தால் சனியும் புதனும் மாரகத்தை கொடுக்கும் கிரகங்களாகும்.
நல்லா தெரிஞ்சுக்கிறணும். இப்போ ஒவ்வொருடைய ஜாதகத்திலையும் உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு லக்கணம் இருக்கும். நான் யாருக்கு எது எப்படி இருக்குன்னு நீங்கள் உங்கள் ஜாதகத்தை எடுத்து கூட பார்க்கலாம். அதாவது குறிப்பாக உங்களுடைய ஜாதகத்தில் மேச லக்கணம் உங்கள் லக்கணம் அப்படின்னா, அந்த மேச லக்கணமாக இருந்தால் சனியும் புதனும் மாரகத்தை கொடுக்கும் உங்கள் மேச லக்கணக்காரர்களுக்கு. அதுதான் இந்த மாரகத்தை கொடுக்க கிரகம். இந்த கிரகங்களின் தசை புத்தியில் ஆயுளுக்கு தோஷம் ஏற்படலாம். அடுத்து ரிஷப லக்கணமாக இருந்தால், அதாவது உங்கள் லக்கணம் உங்கள் ஜாதகத்தில் அவர்களுக்கு மாரகத்தை கொடுக்கும் கிரகங்கள் குருவும் செவ்வாயும் சந்திரன். இந்த கிரகங்கள் மாரகத்தை கொடுக்கலாம். ஆனால் அந்த தசை புத்தியில் கொடுக்கும், ஆயுளுக்கு தோஷத்தை தரலாம். அடுத்து மிதுன லக்கணக்காரர்களுக்கு செவ்வாய் குரு சூரியன் இந்த 3 கிரகங்களும் மாரகம் செய்வார்கள். இதன் தசை புத்தியில் நடைபெறும்போது ஆயுளுக்கு தோஷம் தரலாம். கடகலக்கணக்காரர்களுக்கு புதனும் சனியும் மாரகத்தை கொடுக்கும். இந்த கிரகங்களின் தசாபுத்தியில் ஆயுளுக்கு தோஷம் தரலாம். அடுத்து சிம்ம லக்கணக்காரர்களுக்கு சுக்கிரனும் சனியும் மாரகம் கொடுக்கக்கூடிய கிரகமாகும். இந்த கிரகங்களின் தசாபுத்தியில் ஆயுளுக்கு தோஷம் தரலாம். அடுத்து கன்னி லக்கணக்காரர்களுக்கு குரு செவ்வாய் மாரகத்தை கொடுக்கலாம். இந்த கிரகங்களின் தசை புத்தியில் ஆயுளுக்கு தோஷம் ஏற்படலாம். துலா லக்கணக்காரங்களுக்கு குருவும் சூரியனும் மாரகாதிபதிகள் ஆவார்கள். ஆகவே இந்த கிரகங்களின் தசையில் புத்தியில் ஆயுளுக்கு தோஷம் ஏற்படலாம். அடுத்து விருச்சிக இலக்கணக்காரர்களுக்கு புதனும் சுக்கிரனும் சனியும் மாரகத்தை ஏற்படுத்தக்கூடிய கிரகங்களாகும். சொல்புதனும் மந்தனுடன் சுக்கிரனும் மாரகராய் வல்விரைவில் கொண்டிடுவார் வஞ்சகமாய் நல்லணங்கில் இந்த வரலாறும் இதனிலேயே நினைந்து புந்தியினுள் கொள்வாய் புகழ்ந்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போது இந்த புதனும் சுக்கிரனும் சனியும் மாரகத்தை ஏற்படுத்தக்கூடிய கிரகங்களாக இருக்கிறது இந்த விருச்சிக இலக்கணக்காரர்களுக்கு. தனுசு இலக்கணக்காரர்களுக்கு சுக்கிரனும் புதனும் மாரகம் செய்யலாம். இந்த கிரகங்களின் தசாபுத்தியில் சாதகருக்கு ஆயுளுக்கு தோஷத்தை தரும். மகர இலக்கணக்காரர்களுக்கு சந்திரனும் குருவும் மாரகம் தரலாம். அதன் தசை புத்தியில் ஜாதகருக்கு ஆயுள் தோஷத்தை தரலாம். கும்ப இலக்கணக்காரர்களுக்கு செவ்வாயும் சந்திரனும் மாரகிரகங்களாகும். இந்த கிரகங்களின் தசையில் ஆயுளுக்கு தோஷம் தரலாம். அடுத்து மீன இலக்கணக்காரருக்கு புதனும் சுக்கிரனும் சூரியன் சனி மாரகம் தரக்கூடிய கிரகங்களாக அமைகிறது. அதாவது 4 கிரகங்களும் இந்த மீன இலக்கணக்காரர்களுக்கு இந்த கிரகங்களின் தசை புத்தி நடைபெறும்போது ஆயுளுக்கு தோஷம் தர ஒரு வாய்ப்பு உள்ளது. அடுத்து 6, 8, 12 கூடியவர்கள் பலவீனம் அடைந்திருந்து அவர்களது திசை புத்தி அந்தரங்கள் நடைபெறும் பொழுது கவலை, பகைவரால் துன்பம், உடல்நலக்குறைவு, பொருள் நஷ்டம் முதலியவற்றை ஏற்படுத்தும். உங்கள் ஜாதகத்தில் லக்னாதிபதி பாவியாகி அதன் தசை நடைபெற்றால் அந்த தசை முழுவதும் கவலை தரக்கூடியதாக தீமையான பலன்களோ நடைபெறும். ஒருவருடைய ஜாதகத்தில் நான் இங்கே குறிப்பிட்டதை போல் அசுபகிரகங்களால் பாதிப்பு ஏற்பட்டிருந்தால் லக்கணத்திலிருந்து எந்த இடத்தின் அதிபதிகளின் தசைகளில் ஆயுள் தோஷம் ஏற்படும் என்றால், அதாவது உத்தம ஆயுள் ஜாதகருக்கு 7, 9 மத்தியமம் தனக்கு வைத்தது 2, அதமருக்கு 1 மற்றொன்று 3ஆம் தசையும் சுத்த மாரகமாம் சனிக்கு ஒரு 4 சொல்லும் குஜர்க்கு 5 பொன் தனக்கு பத்தியாய் 6 அரவினுக்கு 7 பகர்வர் மாரக திசையை என்று யமனகாவியம் கருத்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது தீர்க்காயுள் ஜாதகருக்கு 7வது தசை அல்லது 9வது தசையும் மாரகத்தை தரக்கூடிய திசையாக வரும். மத்தியம ஆயுள் ஜாதகருக்கு 6வது தசையும் அற்ப ஆயுள் ஜாதகருக்கு 1வது தசை அல்லது 3வது தசை மாரகத்தை தரலாம். அப்போது இதுக்கு அடுத்த ஒரு விளக்கம் என்னென்னா, ஒருடைய ஜாதகத்தில் 4வது தசை சனி தசையாக வந்தாலும் 5வது தசை செவ்வாய் தசையாக வந்தாலும் 6வது தசை குரு தசையாக வந்தாலும் 7வது தசை ராகு தசையாக வந்தாலும் ஜாதகருக்கு மாரகத்தை தரலாம் என்று ஒரு பொது விதியாக சொல்லப்பட்டிருக்கிறது. இது மாரக தசை. அப்போ இந்த இதில் ஒரு முக்கிய விளக்கம் என்னென்னா, இந்த தீர்க்காயுள் ஜாதகருக்கு ஏற்கனவே நான் குறிப்பிட்ட மாதிரி 7, 9வது தசையும் மத்தியம ஆயுள் ஜாதகருக்கு 6வது தசையும் அற்ப ஆயுள் ஜாதகருக்கு 1, 3வது தசையும் மாரகத்தை தரும் என்பது சரியானதுதான். ஆனால் இந்த 4வது தசை சனி தசை, 5வது தசை செவ்வாய் தசை, 6வது தசை குரு தசை, 7வது தசை ராகு தசை மாரகம் தரும் என்பதில் சில வேறுபாடுகள் விதிவிலக்கும் இருக்கிறது. இப்போ உதாரணமாக இப்போ இந்த எடுத்துக்காட்டு ஜாதகத்தை பாருங்கள். இந்த ஜாதகத்தில் இந்த ஜாதகர் தனுசு ராசி பூராட நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறாரு. ஆரம்ப தசை சுக்கிர தசை, அடுத்து சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகு குரு
அப்போ அந்த குருவோட தசை 6வது தசையாக இந்த ஜாதகருக்கு நடைபெறும்போது மாரகம் ஏற்படவில்லை. அடுத்து நடைபெற்ற சனி தசை 7வது தசையில்தான் மாரகம் நடைபெற்றுகிறது. ஆனால் குரு தசையில் மாரகத்திற்கு சமமான சில கண்டங்கள் ஏற்பட்டது. இப்போ இங்கே குருவிற்கு மாரகாதிபத்தியம் இல்லாதால் அதன் தசையில் 6வது தசையாக வந்தாலும் கூட ஆயுளுக்கு தோஷம் ஏற்படவில்லை. நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம், அதாவது சனிக்கு 4ம், செவ்வாய்க்கு 5வது தசையும், குருவுக்கு 6வது தசையும், ராகுக்கு 7வது தசையும் இது நடக்கிற பொழுது ஒரு ஜாதகத்தில் அவருக்கு கண்டிப்பாக மாரகம் ஏற்படுறதுக்குள்ள வாய்ப்புகள் வரும் அப்படிங்கிறது ஒரு பொது விதி. அப்போ இந்த ஜாதகருக்கு குருதசை நடக்கிற பொழுது அது 6வது தசை. ஆனால் அந்த நேரத்தில் அவர் மாரகம் ஏற்படலை. 7வது தசை சனி தசையில் தான், அதுவும் கேது புத்தியில் அவர் மாரகம் ஏற்பட்டிருக்கு. அப்போ இந்த லக்கணத்துக்கு என்ன காரணம்னா, குரு பாக்கியாதிபதியும் யோகாதிபதியும் ஆவார். அதனால் குருதசை ஆயுளுக்கு தோஷம் தராதுங்கிற ஒரு விதி இருக்குது. இப்போ அது மட்டுமல்ல, இதில் பாருங்கள், குரு லக்கணத்தில் இருக்கிறது. ஜீவனில் சுவரே வாழ்க சீரியர் நோக்கக்கூட பாவர்கள் பார்க்க வையன் கொண்ட பணிபோல் ஆகும் ஆவதே ஆயுள் தீர்க்கம் அறிவில் மன்னவனாவான் என்று சொன்னது போல், அப்போ அந்த நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த வலிமை பெற்ற கிரகங்கள், அதாவது ஆயுள் காரகன்ற சனியும் லக்னாதிபதியும் அஷ்டமாபதியும் இந்த மாதிரி கிரகங்களாம் வலுப்பட்டு இருந்து அந்த நேரத்தில் அது 4வது தசையாவோ 7வது தசையாவோ 6வது தசையாக வந்தால் அந்த கிரகங்களுடைய திசை கண்டிப்பாக அது மாரகத்தை கொடுக்காது அப்படிங்கிறது தான் இதனுடைய முக்கியமான விளக்கம். அது அப்போது அந்த சுபகிரகங்கள் லக்கணத்தில் இருப்பதும் அஷ்டமாவதி வலுப்பெற்றிருப்பதும் ஆயுள்காரகன் சனி ஆட்சி உச்சம் பெற்று வலுவடைவதும் மேற்சொன்ன மாதிரியான சனிக்கு 4வது தசை குருவுக்கு 6வது தசையாக நடைபெற்றாலும் ஆயுள் தோஷத்தை தராது. அடுத்து இந்த ஜாதகத்தை பாருங்கள். இந்த ஜாதகர் செவ்வாய் தசையில் பிறந்துள்ளார். 4வது தசையாக சனி தசை இவருக்கு 1964 முதல் 1983 வரை நடைபெற்றது. சனி 7, 8 குடையவர் தான். அதாவது இந்த கடக லக்கணத்துக்கு சனி 7, 8 குடையவன் கண்டிப்பாக மாரகத்தை தரணுங்கிறது அது விதி தான். ஆனால் என்ன காரணம், மாரகம் கொடுக்கும் விதி இருக்குது, ஆனால் பிறகு ஏன் தரவில்லை என்றால் இங்கே ஒரு விதி விலக்கு இருக்குது பாருங்கள். அதாவது அட்டமதிபன் ஆயுள்காரகன் திட்டகேந்திரன் திரிகோணம் ஏரில் தொட்ட லக்னாதிபதி பலம் பெற தீர்க்கமாம் ஆயுள் என்று சொல்லப்பட்டதன் காரணமாக சனி தசையில் மாரகம் நடைபெற வாய்ப்பில்லை. அதாவது ஆயுள்காரகன் சனி சதுர்த்த கேந்திரத்தில் உச்சம் பெற்றுள்ளது, அதாவது 4வது கேந்திரத்தில். இப்படி இந்த வலிமைகள், கிரக வலிமைகளை பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு 4-5 பாடல்களை சொல்லியிருக்கோம். அதே மாதிரி தான் இப்போ இது மாதிரி எத்தனையோ கிரக அமைப்புகள் அமர்வுகள் இருப்பதன் காரணமாக அந்த விதிப்பலன் இருந்தாலும் கூட இந்த பொது விதி இதை மாற்றி அமைகிறதுக்குள்ள வாய்ப்புகள் இந்த கிரகங்களுடைய வலிமையால் அது ஆயுளை நீட்டிக்க செய்கிறது அப்படிங்கிறது தான் இதோட விளக்கம். அப்போது அதோடு பாருங்கள், லக்னாதிபதி 11 உச்சமடைந்து அதை 9ஆம் அதிபதி லக்கணத்தின் யோகாதிபதியான குரு பார்வை செய்யும் இப்போ நிலையும் இங்கே இருக்கிறது. அதாவது இது கடக லக்கணம், லக்னாதிபதி 11 உச்சம். இந்த லக்கணத்துக்கு யோகாதிபதினு சொல்லக்கூடிய குரு இங்கே விருச்சிகத்திலிருந்து அந்த ரிஷபத்தை பார்க்குது இல்லையா, சந்திரனை, அவன் லக்னாதிபதி இல்லையா. அப்போ அந்த சனியின் 4வது தசை மாரகம் கொடுக்க வலிமை இல்லை. இப்போ இந்த லக்னாதிபதி உச்சம் பெற்றுட்டது, ஆயுள் காரகனும் உச்சம். அப்போ இந்த 2 கிரகங்கள் நல்ல வலிமை இருப்பதனால இந்த சனி தசை இந்த ஜாதகருக்கு 4வது தசை வர்ற பொழுது அந்த 4வது தசை மாரகம் செய்யுங்கிற பொது விதி இருந்தும் அவருக்கு அந்த தோஷத்தை தரவில்லை. இதுதான் இங்கே முக்கியமான விஷயம். அப்போது இந்த ஜாதகர் சுக்கிர தசையில் குரு புத்தியில் தனது 93வது வயது காலமானார். அப்போ எத்தனை திசை கடந்து வந்துட்டார் பாருங்க. சனிக்கு அடுத்து அப்புறம் புதனுக்கு அடுத்து கேதுக்கு அடுத்து சுக்கிரன். அதுலேயும் சுக்கிரனில் குரு புத்தியில் அவர் உயிர் போனது. அப்போ அது 93 வயசு ஆகிப்போச்சு. அப்போது அவர் 64லேருந்து 84க்குள்ளே அந்த தோஷம் இருந்தாலும் கூட அவர் கிட்டத்தட்ட ஒரு 20 வயசுக்கு பிறகு 20-25 வயசுக்கு பிறகு தான் அந்த காலமாகக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. இதுதான் இந்த ஆயுள் வளத்தை பற்றி குறிப்பிடும்போது அந்த கிரகங்களுடைய ஒரு முக்கியத்துவம் கருதியும் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. அப்போது இந்த 4வது தசை சனி தசை, 5வது தசை செவ்வாய் தசை, 6வது தசை குரு தசை போன்ற தசை நடக்கும்போது ஜாதகர்களுக்கு மாரகம் ஸ்தானம் அல்லது ஆதிபத்தியத்திற்கு சம்பந்தப்படாமல் இருந்தால் அவர்களுக்கு சிரமங்களும் பிரச்சனைகளும் ஏற்படலாம், ஆனால் மாரகத்தை ஏற்படுத்தாது. இப்போ இந்த ஜாதகருக்கு கூட சனி தசை செவ்வாய் புத்தியில் இருந்து சனி தசை முடியும் வரை பல கஷ்டங்களை சந்தித்தார்.
ஆனால் ஆயுளுக்கு தோஷத்தை கொடுக்கவில்லை. அவர் அந்த நேரத்தில் 64லேருந்து அந்த 85 வரைக்கும் அந்த மரணத்துக்கு ஒப்பான பல அவமானம், அசிங்கங்கள், பிரச்சனைகள் நிறைய மன வலி ஏற்பட்டது. அதான் சொல்கிறது, மரணத்துக்கு ஒப்பான ஒரு கண்டத்தை கொடுக்கும். தோஷம் உயிராக போக்குவதற்கு இல்லையே தவிர, தோஷத்தை கொடுக்கலையே தவிர, ஆயுள் தோஷத்தை. ஆனால் அதுக்கு ஒப்பான சில மன வேதனைகளை, வலிகளை, பிரச்சனைகளை அவங்க சந்திக்கிற மாதிரி இருக்கும். அதுதான் அதில் உள்ள ஒரு முக்கியத்துவம். எனவே தங்கள் ஜாதகங்களில் மேற்சொன்ன மாரகரங்கள் தசை புத்தி நடைபெற்றாலும் அதன் வலிமை அறிந்துதான் ஆயுள் தோஷத்தை முடிவு செய்ய வேண்டும் என்பதே இதன் விளக்கமாகும். நமது நேயர்கள் ஏரானை காவிலுரை எண்ணானை கண்டடித்த போரானை கண்டுதனை போற்றினால் வாராத புக்தி வரும், பக்தி வரும், புத்திர சம்பத்து வரும், சக்தி பெறும், சித்தி பெறும், வெற்றி பெறும் என்று சொல்லி வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.